friends, this is your Yoganandam biology lecturer from Medal Academy YouTube channel. In this class we are going to discuss one of the important topic from 11th standard biology. The topic is morphology of flowering plants. Morphology அப்படினாவே உங்களுக்கு தெரியும், புற தோற்றத்தை பத்தி படிக்கிறது தான் morphology. Flowering plants அப்படினா angiosperms. ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து வெஜிடேட்டிவ் மார்பாலஜி அண்ட் ரீப்ரொடக்டிவ் மார்பாலஜின்னு வந்து ரெண்டு பார்ட் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் பாடி. ஃபஸ்ட்டு பாருங்கள், மார்பாலஜின்னா என்ன? மார்பாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். இந்த பிளான்ட் இருக்குது, இந்த பிளான்ட்டோட எக்ஸ்டர்னல் கேரக்டரை பற்றி படிக்கிறது தான் வந்து மார்பாலஜி. ஏஞ்சியோஸ்பம்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், வந்து ஏஞ்சியோஸ்பம்ஸ் வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். இதில் என்னென்ன பார்ட் இருக்குது பாருங்கள். ரூட் சிஸ்டம் இருக்குது, ஸ்டெம் இருக்குது, லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் வந்து ரூட், ஸ்டெம், லீவ்ஸ் ஆர் வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ளவர், ஃப்ரூட் அண்ட் சீட்ஸ் வந்து ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் பாடி அப்படின்னு சொல்கிறோம். பிளான்ட் பாடியில் வந்து டூ மெயின் பார்ட்ஸ் இருக்குது. என்னென்ன பார்ட் இருக்குது பாருங்கள். ரூட் சிஸ்டம், இது அண்டர் கிரவுண்ட் பார்ட்டு. ஷூட் சிஸ்டம் வந்து எபோவ் த கிரவுண்ட் லெவல், அது ஏரியல் பார்ட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம சாயிலுக்கு உள்ளே இருக்கிறது ரூட் சிஸ்டம், சாயிலுக்கு வெளியில் இருக்கிற பார்ட் வந்து ஷூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க, தண்டு பகுதி அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. சரி, ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க வந்து ரூட். என்ன, ஒரு சீட்லேருந்து நியூ பிளான்ட் ஃபார்ம் ஆகும்போது வந்து அந்த நியூ பிளான்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்க வந்து ரூட் சிஸ்டம் தான். அதுக்கப்புறமா தான் ஷூட் சிஸ்டம் ஃபார்ம் ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க வந்து ரூட் சிஸ்டம், இந்த கேரக்டர்ஸ், அதனுடைய மாடிஃபிகேஷன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், ரூட் சிஸ்டம் என்ன எம்ப்ரியோனிக் பார்ட்லேருந்து அரைஸ் ஆகுது அப்படின்னாக்கா வந்து ரேடிக்கல். அதாவது சீடில் வந்து ரெண்டு எம்ப்ரியோனிக் பார்ட் இருக்குது. ஒன்று வந்து ரேடிக்கல், அனதர் ஒன் இஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளிமியூல். ரேடிக்கல்லேருந்து ரூட் சிஸ்டம் ஃபார்ம் ஆகுது, பிளிமியூல்லேருந்து ஷூட் சிஸ்டம் ஃபார்ம் ஆகுது. ஸோ the underground part formed from radicle of embryo is called as root system. ரூட்டில் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குது பாருங்கள். 3 டைப்ஸ் ஆஃப் ரூட் சிஸ்டம் இருக்குது. டேப் ரூட் சிஸ்டம், ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் அண்ட் அட்வான்சியஸ் ரூட் சிஸ்டம் சொல்லிட்டு 3 டைப்ஸ் ஆஃப் ரூட் சிஸ்டம் இருக்குது. இந்த டேப் ரூட் சிஸ்டம் வந்து ரேடிக்கல்லேருந்து ஃபார்ம் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரைமரி ரூட் ஃபார்ம் ஆகுது. அந்த ப்ரைமரி ரூட் தான் ஸ்டேபிளாக இருக்கும். அதுலேருந்து பிரான்ச்சஸ் ஃபார்ம் ஆகுது, செகண்டரி ரூட்ஸ், டெர்ஷரி ரூட்ஸ்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து டெர்ஷரி ரூட்ஸ்லேருந்து ரூட் ஆஸ் ஃபார்ம் ஆகுது. ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் ஆல்சோ வந்து அரைஸ் ஃப்ரம் ரேடிக்கல், ஆனால் இது ஷார்ட் லிவ்டு. டேப் ரூட் சிஸ்டம் வந்து நாட் ரீப்ளேஸ்டு பை எனி அதர் ரூட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீப்ளேஸ்டு பை அட்வான்சியஸ் ரூட்ஸ். அட்வான்சியஸ் ரூட் சிஸ்டம்னா என்ன பாருங்கள். அட்வான்சியஸ் ரூட்ஸ் அரைஸ் ஃப்ரம் அதர் தேன் ரேடிக்கல். தட் மீன்ஸ் இது வந்து இந்த ரூட் வந்து எங்கேருந்து வேணால் அரைஸ் ஆகலாம். ஸ்டெம், பிரான்ச்சஸ் ஆஃப் ஸ்டெம்லேருந்து கூட வந்து அரைஸ் ஆகும். சரி, நம்ம ஒன் பை ஒன்னாக இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், டேப் ரூட் சிஸ்டம். டேப் ரூட் சிஸ்டமில் வந்து ப்ரைமரி ரூட் சிஸ்டம் இருக்குது. ரேடிக்கல்லேருந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிற ரூட் வந்து ப்ரைமரி ரூட், அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, டேப் ரூட் அப்படின்னு சொல்கிறோம். அண்டு அதிலிருந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் ஃபார்ம் ஆகுது, லேட்ரல் பிரான்ச்சஸ், அது செகண்டரி ரூட்ஸ். செகண்டரி ரூட்ஸ்லேருந்து பிரான்ச்சஸ் ஃபார்ம் ஆகுது, அது டெர்ஷரி ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இது என்ன பிளான்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து மோஸ்ட்லி வந்து டைகாட்லேடன்ஸில் இருக்குது. டேப் ரூட் சிஸ்டம் சீன் இன் டைகாட்லேடன்ஸ், இருவித்தலை தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் இருக்குது. ப்ரைமரி ரூட் வந்து பார்த்தீங்கன்னா எலாங்கேட்டட் ஃப்ரம் ரேடிக்கல். ப்ரைமரி ரூட் எந்த எம்ப்ரியோனிக் பார்ட்லேருந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாக்கா வந்து ரேடிக்கல்லேருந்து ஃபார்ம் ஆச்சு. எக்ஸாம்பிள் வந்து மஸ்டர்ட் பிளான்ட் கொடுத்துருக்குங்க. மஸ்டர்ட் பிளான்ட் மட்டும் இல்லை, இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் நம்ம. டேமரின் பிளான்ட், நீம் பிளான்ட்டு, சன்ஃப்ளவர் பிளான்ட், இது எல்லாமே எக்ஸாம்பிள் சொல்லலாம் நம்ம. ஓகே, டேப் ரூட் சிஸ்டம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட் இஸ் ஃபாலோட் பை ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் எந்த பிளான்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மோனோகாட்லேடன்ஸில் இருக்குது. இதில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ப்ரைமரி ரூட் வந்து ஷார்ட் லீவ்டு, இட் இஸ் ரீப்ளேஸ்டு பை லார்ஜ் நம்பர் ஆஃப் ரூட்ஸ். லார்ஜ் அதாவது ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிற ரூட்ஸை வந்து இங்கே ரீப்ளேஸ் ஆகுது. அப்போ அது என்ன சொல்லலாம், அட்வான்சியஸ் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. இந்த ரூட்ஸ் வந்து எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தா த பேஸ் ஆஃப் த ஸ்டெம். இது என்ன பிளான்ஸில் இருக்குது, வீட்டு, மெய்ஸ், பேடி பிளான்ட்லலாம் வந்து இந்த ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் இருக்குது. இந்த நெக்ஸ்ட் பாருங்கள், அட்வான்சியஸ் ரூட் சிஸ்டம். அட்வான்சியஸ் ரூட் சிஸ்டம் அப்படின்னாவே வந்து பிளான்ட்டோட எந்த பகுதியிலிருந்து வேணாக்கா வந்து இது அரைஸ் ஆகும். அரைஸ் ஃப்ரம் எனி பார்ட் ஆஃப் த பிளான்ட் பாடி அதர் தான் ரேடிக்கல். ரேடிக்கல்லேருந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாக்கா அது வந்து டேப் ரூட், ஃபைப்ரஸ் ரூட் சொல்கிறோம். ஆனால் அட்வான்சியஸ் ரூட்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த பிரான்ச்சஸ் ஆஃப் த ஸ்டெம்லேருந்து ஃபார்ம் ஆகுது. எக்ஸாம்பிள் கிராஸ், மான்ஸ்ட்ரா அண்ட் பேனியன் பிளான்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். சரி, ரூட்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன பாருங்கள். ரூட்டோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்சார்ப்ஷன். வாட்டர் அண்ட் மினரல் எலிமெண்ட்ஸை வந்து சாயிலேருந்து அப்சார்ப் பண்ணி கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து பிளான்ட் பாடியை வந்து சாயிலில் ஃபிக்ஸ் பண்ணுது. ப்ராப்பர் ஆன்கரேஜ் டு த பிளான்ட் பார்ட்ஸ். பிளான்ட் பாடி வந்து சாயிலில் வந்து
ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் வந்து ரூட் சிஸ்டம் தான் தேவைப்படுது. அது இல்லாமல் வந்து சில பிளான்ஸில் ரூட் சிஸ்டம் வந்து ஃபுட் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணுது. இப்போல சம் growth ஹார்மோன்ஸ் அதாவது growth ரெகுலேட்டர்ஸும் வந்து சிந்தசைஸ் பண்ணுது. சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரூட்டில் வந்து எத்தனை பார்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஒரு ஸ்மால் ரூட்டை வந்து நம்ம கட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து ஒரு சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது வந்து அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த பேஸில் வந்து ரூட் கேப். இந்த ரூட் கேப் இஸ் லிவிங் ஆர் நான் லிவிங் அப்படின்னாக்கா வந்து இது வந்து நம்ம ஹெல்மெட் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து நான் லிவிங். இட் ப்ரொடெக்ட்ஸ் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ். இந்த ரீஜியனுக்கு அடுத்து நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா வந்து மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் இருக்குது. இந்த ரீஜியன் மெரிஸ்டமேட்டிக் ரீஜியன் சொல்கிறது. அந்த ரீஜியனில் தான் வந்து யங் செல்ஸ் இருக்கும். இட் அண்டர்கோஸ் கண்டினியூஸ் ஸ்டேட் ஆஃப் செல் டிவிஷன். அந்த செல்ஸில் மட்டும்தான் செல் டிவிஷன் நடக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ரீஜன் ஆஃப் எலாங்கேஷன், நெக்ஸ்ட் வந்து ரீஜன் ஆஃப் மெச்சுரேஷன் சொல்லிட்டு ஒரு 4 பார்ட்ஸ் இருக்குது ரூட்டில். சரி பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்ட் என்ன பாருங்கள், ரூட் கேப். ரூட் கேப் எங்கே இருக்குது? இந்த ரூட்டோட டிப்பில் இருக்குது. இட்ஸ் ப்ரெசன்ட் அட் த டிப் ஆஃப் த ரூட் சிஸ்டம். அபெக்ஸ்னா டிப்பு. இது எதை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த ரூட் டிப்பில் இருக்கிற மெரிஸ்டமேட்டிக் செல்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் இருக்குது பாருங்கள், மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ், மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி, ஜோன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து நெக்ஸ்ட் டு ரூட் கேப் இருக்குது. எங்கே பார்த்தீங்கன்னாக்கா வந்து செல்ஸ் வந்து ஸ்மால் செல்ஸாக இருக்குது, தின் வால்டு செல்ஸ் இருக்குது. இந்த செல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம் நல்லா திக்காக இருக்குது. அதில் வந்து நியூக்ளியஸ் இருக்குது. சைட்டோபிளாசம் வித் நியூக்ளியஸ் இஸ் கால்ட் அஸ் புரோட்டோபிளாசம். ஸோ இந்த செல்ஸ் தான் கண்டினியூஸாக வந்து டிவைட் ஆகும். ரிப்பீட்டடாக டிவைட் ஆகி நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகும். நியூ செல்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது இந்த ரூட்டோட லென்த் வந்து ஸ்லைட்டாக அப்படியே எலாங்கேட் ஆகிட்டே வரும். அப்போது நெக்ஸ்ட் ரீஜன் என்ன பாருங்கள், ரீஜன் ஆஃப் எலாங்கேஷன். இந்த ரீஜன் எங்கே இருக்குது? ஜஸ்ட் அபோவ் தி மெரிஸ்டமேட்டிக் ரீஜன். மெரிஸ்டமேட்டிக் ரீஜனுக்கு மேலே இருக்குது. ஸோ இது வந்து செல்ஸ் எலாங்கேட் ஆகும்போது வந்து இந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண செல்ஸ் வந்து எலாங்கேட் அண்ட் என்லார்ஜ் ஆகும்போது இந்த ரூட்டோட லென்த் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இது எதுக்கு தேவைப்படுது இந்த ரீஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து growth அந்த இட் இன்க்ரீசஸ் லென்த் ஆஃப் த ரூட் சிஸ்டம். ரூட்டோட லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த பார்ட் வந்து தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ இந்த மெரிஸ்டமேட்டிக் ரீஜியன் ப்ரொடியூஸ் பண்ணுற செல்ஸ் வந்து அந்த ரூட் சிஸ்டம் வந்து எலாங்கேட் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செல்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்க்ளீரன் கைமா, அதாவது எபிடர்மல் செல்ஸ், கார்டெக்ஸ் ரீஜியன், எண்டோடெர்மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. அது எந்த ரீஜியனில் டிஃப்ரென்ஷியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரீஜன் ஆஃப் மெச்சுரேஷன். இங்கே வந்து செல்ஸ் டிஃப்ரென்ஷியேட் ஆகி மெச்சூர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரீஜனில் என்ன இருக்குது பாருங்கள், யூனிசெல்லார் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. இந்த ரீஜனில் என்ன இருக்குன்னு பாருங்கள், யூனிசெல்லார் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. இந்த யூனிசெல்லார் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து ரூட் ஆஸ் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இந்த ரூட் ஆஸ் வந்து கேரி அவுட் அப்சார்ப்ஷன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரூட் ஆஸ்னால் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ரூட் ஆஸ் ஆர் யூனிசெல்லார் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆர் மல்டிசெல்லார் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த எபிடெர்மல் செல்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ரீஜியன் எங்கே இருக்குது, இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, அப்சர்வ் வாட்டர் அண்டு மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில்னு கொடுத்துருக்காங்க. சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ரூட் சிஸ்டமோட நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வந்து ஃபிக்சேஷன் அண்டு அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். பட் இன் சம் பிளான்ஸ் ரூட் சிஸ்டம் கேரி அவுட் அதர் தேன் நார்மல் ஃபங்க்ஷன். அதர் தேன் நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்னது, சில பிளான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் சிஸ்டம் வந்து ஃபுட் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணுது. சில பிளான்ஸில் வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுது. சில பிளான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதே போல் வந்து அடிஷ்னல் சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுது. சில பிளான்ஸில் வந்து ப்ரீத்திங் ப்ராசஸை வந்து பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது எல்லாமே வந்து அதர் தேன் நார்மல் ஃபங்க்ஷன்ஸ். சம் பிளான்ஸ் ரூட்ஸ் ஆர் மாடிஃபைட் டு பெர்ஃபார்ம் ஃபங்க்ஷன்ஸ் அதர் தேன் அப்சார்ப்ஷன் அண்டு கண்டக்ஷன். ஸோ இங்கே சில டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேரட், அதே போல் இது ஸ்வீட் பொட்டேட்டோ கொடுத்துருக்காங்க. தென் அவிசினியா அண்ட் ரைசோபோரா, இதெல்லாம் சில எக்ஸாம்பிள்ஸ். நம்ம ஒன் பை ஒன்னாக இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பாருங்கள், மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ரூட்டில் வந்து ஸ்டோரேஜ் ரூட் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ரூட்டுக்கு வந்து டேப் ரூட், கேரட், டர்னிப்ஸ், தென் பீட்ரூட் கூட நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம். இது எல்லாமே வந்து டேப் ரூட் மாடிஃபிகேஷன்ஸ். நார்மல் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபிக்சேஷன், அப்சார்ப்ஷன் அண்ட் கண்டக்ஷன், இதுதான் நார்மல் ஃபங்க்ஷன்ஸ். ஆனால் இதில் ஃபுட் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணி வைக்கிது இந்த ரூட்ஸு, இதில் டேப் ரூட்டில். அதே போல் சில பிளான்ஸில் அட்வான்சியஸ் ரூட்ஸும் வந்து ஃபுட் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணுது. எக்ஸாம்பிள் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ கொடுத்துருக்காங்க. இது கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. டேப் ரூட் மாடிஃபிகேஷன்ஸ் அண்ட் அட்வான்சியஸ் ரூட் மாடிஃபிகேஷன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு பேனியன் பிளான்ட் கொடுத்துருக்காங்க.
இந்த பேனியன் பிளான்ட்ல வந்து பிரான்ச்சஸ்ல இருந்து வந்து நிறைய ரூட்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ரூட்ஸ்க்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ராப் ரூட்ஸ். இந்த ப்ராப் ரூட்ஸ் வந்து என்ன ஃபங்க்ஷனை வந்து கேரி அவுட் பண்ணுது? சப்போர்ட் ஃபார் பேனியன் ட்ரீ. இட் ப்ரொவைட்ஸ் அடிஷ்னல் சப்போர்ட் டு த பிளான்ட் பாடி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ரூட் மாடிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டில்ட் ரூட். ஸ்டில்ட் ரூட்டுக்கு இங்கே வந்து ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. மெய்ஸ் பிளான்ட் அண்டு சுகர் கேன் பிளான்ட். இந்த மெய்ஸ் பிளான்ட் அண்ட் சுகர் கேன் பிளான்ட்ல நார்மல் ரூட்ஸ் வந்து இந்த சாயிலில் எம்பெண்ட் ஆகிருக்கு. இந்த லோயர் மோஸ்ட் நோடல் ரீஜியன்ல இருந்து சில ரூட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்க. சுகர் கேனில், பேம்போவில் கூட சொல்லலாம், மெய்ஸ் பிளான்ட்லலாம் வந்து சப்போர்ட்டிங் ரூட்ஸ் கம்மிங் அவுட் ஆஃப் தி the lower most nodal region is called as வந்து stilt root அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ this also provide additional support to the plant body. இது என்னென்ன பிளான்ஸில் இருக்குது? மெய்ஸ் அண்டு சுகர் கேன் பிளான்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நியூமட்டோபோஸ். நார்மலாக ரூட் சிஸ்டம் எந்த பக்கம் குரோ ஆகும் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சாயில் டுவர்ட்ஸ் சாயில், பாசிட்டிவ்லி ஜியோட்ராபிசம், நெகட்டிவ்லி போட்டோட்ராபிசம். ஆனால் இந்த மேங்க்ரூவ் பிளான்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து சில ரூட்ஸ் வந்து நார்மலாக டேப் ரூட்லேருந்து சில ரூட்ஸில் வந்து அப்போர்ட் டைரெக்ஷனில் க்ரோ ஆகுது. கம் அவுட் ஆஃப் தி கிரவுண்ட் அண்ட் க்ரோ வெர்டிகலி அப்போர்ட். எதுக்கு இந்த ரூட்ஸ் வந்து டுவர்ட்ஸ் சன்லைட் வந்து க்ரோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த பிளான்ட்ஸ்க்கு வந்து சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் கிடைக்காது. அதனால் என்ன பண்ணுதுன்னா, இன் ஆர்டர் டு கெட் சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் சில ரூட்ஸ் வந்து மேல் பக்கமாக க்ரோ ஆகுது. சாயிலிருந்து மேல் பக்கமாக க்ரோ ஆகுது. ஸோ இந்த ரூட்டில் வந்து மைன்யூட் ஓப்பனிங்ஸ் இருக்கும். அந்த ஓப்பனிங்ஸ் பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்கா வந்து நியூமட்டோபோஸ், பிரீத்திங் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வித் த ஹெல்ப் ஆஃப் பிரீத்திங் போஸ் கேன் கெட் சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ இது என்னென்ன பிளான்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ரைசோபோரா, அவிசீனியான்ற பிளான்ட்டில் இருக்குது. இந்த பிளான்ஸ் மோஸ்ட்லி வந்து எங்கே க்ரோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாம்பி ஏரியாஸில் க்ரோ ஆகுது, மார்ஷி ஏரியாஸில். சரி, நெக்ஸ்ட் டாபிக் என்ன பாருங்கள், ஸ்டெம். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது வந்து ஃபஸ்ட்டு வெஜிடேட்டிவ் பார்ட் ரூட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு அடுத்து வந்து ஸ்டெம்மை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டெம் அப்படின்னாக்க வந்து ஸ்டெம் எங்கே இருக்கும்? சாயிலுக்கு மேலே இருக்குமா, சாயிலுக்கு கீழே இருக்குமா? சாயிலுக்கு மேலே இருக்கும். ஸ்டெம்மில் வந்து லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் அட்டாச் ஆகிருக்கும். இப்போ அந்த லீவ்ஸ் எங்கே அட்டாச் ஆகிருக்கும் அந்த பார்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோடல் ரீஜியன் சொல்கிறாங்க. இன் பிட்வீன் 2 நோட்ஸ் வந்து இன்டர் நோடல் ரீஜியன் இருக்குது. ஸ்டெம்மில் வந்து ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்டு சீட்ஸ் எல்லாமே வந்து அட்டாச் ஆகிருக்கு. சரி, ஓகே. இப்போ ஸ்டெம்மில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சாயிலுக்கு மேலே இருக்கா, சாயிலுக்கு கீழே இருக்கா? அசெண்டிங் பார்ட். அசெண்டிங் பார்ட்னா சாயிலுக்கு மேலே இருக்கிற பார்ட். டெவலப் ஃப்ரம் வாட் இஸ் த எம்ப்ரியோனிக் பார்ட் ஆஃப் த ஸ்டெம்? பிளிமியூல். அதாவது சீடுக்குள்ளே வந்து ரேடிக்கல் அண்ட் பிளிமியூல்னு 2 எம்ப்ரியோனிக் பார்ட் இருக்குது. ரேடிக்கல்லேருந்து ரூட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். பிளிமியூல்லேருந்து ஸ்டெம் ஃபார்ம் ஆகுது. சரி, இப்போ ஸ்டெம்மில் என்னென்ன இருக்குது? பிரான்ச்சஸ் இருக்குது, லீவ்ஸ் இருக்குது, ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ், பட்ஸ் எல்லாம் இருக்குது. அதே போல் there are 2 டைப்ஸ் ஆஃப் பட்ஸ் இருக்குது. இந்த டயக்ராமில் பாருங்கள், இந்த லீஃபோட ஆக்சிலேருந்து ஃபார்ம் ஆகிறது வந்து ஆக்சிலரி பட்ஸ். இந்த டிப்பில் ஃபார்ம் ஆகிற பட்ஸ் வந்து எபிக்கல் பட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அதே போல் இந்த லீஃப் எங்கே அட்டாச் ஆகிருக்கோ அந்த பார்ட்டுக்கு என்ன சொல்கிறோம் நம்ம? நோடல் ரீஜியன் அப்படின்னு சொல்கிறோம். இன் பிட்வீன் நோட்ஸ் வந்து இன்டர் நோட்ஸ் இருக்குது. நோட்ஸ் ஆர் த ரீஜியன் ஆஃப் த ஸ்டெம் வேர் த லீவ்ஸ் ஆர் பர்ன். லீஃப் எங்கே அட்டாச் ஆகிருக்கோ அந்த பார்ட் ஆஃப் த ஸ்டெம் என்ன சொல்கிறாங்க? நோட்ஸ் சொல்கிறாங்க. 2 நோடல் ரீஜியனுக்கு இடையில் இருக்கிற பார்ட் வந்து இன்டர் நோட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக இந்த யங் ஸ்டெம் வந்து என்ன கலரில் இருக்கும் அப்படின்னாக்கா க்ரீன் கலரில் இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து நல்ல டால் பிளான்ட்லலாம் ஸ்டெம் வந்து வுட்டி அண்ட் டார்க் ப்ரௌன் கலரில் இருக்குன்றாங்க. சரி, ஸ்டெம்மோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன? சேம் லைக் ரூட், ஸ்டெம்மோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன? இந்த லீவ்ஸ், பிரான்ச்சஸ், ஃப்ளவர்ஸ் இது எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டெம் தேவைப்படுது. கண்டக்ட்ஸ் வாட்டர், மினரல் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் ரூட் டு ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் பாடி. அதே போல் ஃபுட் மெட்டீரியலை வந்து லீவ்ஸ்லேருந்து அதர் பார்ட்ஸுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் வந்து ஸ்டெம் தேவைப்படுது. சில பிளான்ஸில் ஸ்டெம் வந்து ஃபுட் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் தேவைப்படுது. இட் ப்ரொடெக்ட்ஸ் அண்டு வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனுக்கும் வந்து ஸ்டெம் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஞ்சர், டர்மரிக் பிளான்ஸ்லாம் வந்து இந்த ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ, ஈவன் பொட்டேட்டோ ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ். சரி, ஓகே. இந்த நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் என்ன பார்த்தோம் நம்ம? சப்போர்ட் அண்டு டிரான்ஸ்போர்ட். ஆனால் சில பிளான்ஸில் வந்து ஸ்டெம் வந்து ஃபுட் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணுது. சில பிளான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து stem modified into spring like appendages which are called as tendrils. சில பிளான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து stem modified into thorns, முள்ளா மாடிஃபை ஆகிருக்கு. சில பிளான்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஸ்டெம் வந்து போட்டோசிந்தேஸ் பண்ணுது, அதுக்கு வந்து பைலோக்ளைட் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பிளான்ஸில் வந்து ஸ்டெம்லேருந்து நியூ பிளான்ட் ஃபார்ம் ஆகுது, ஸ்டோலன், ஆப்செட், சக்கர் அப்படின்னு சொல்லிட்டு சில மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது. மாடிஃபிகேஷன்ஸ்னாவே உங்களுக்கு தெரியும் வந்து அதர் தேன் நார்மல் ஃபங்க்ஷன்.
சரி, ஒன் பை ஒன் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஸ்டெம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சப்போர்ட் அண்ட் டிரான்ஸ்போர்ட். ஆனால் இங்கே ஃபுட் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணுது. அதர் தான் நார்மல் ஃபங்க்ஷன். என்னென்ன பிளான்ட்டில் பாருங்கள், அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் பொட்டேட்டோ, ஜிஞ்சர், டர்மரிக், ஜாமென்கன், கோலகேசியா. ஸோ இந்த பிளான்ஸ்லாம் வந்து ஃபுட் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணுது. அதனால் இது என்ன சொல்கிறாங்க, ஸ்டோரேஜ். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, when the condition is not favorable during that time it undergoes perenniation. கண்டிஷன் ஃபேவரபுளாக இருக்கும்போது இதுலேருந்து நியூ பிளான்ட் ஃபார்ம் ஆகுது, ஏரியல் ஸ்டெம் ஃபார்ம் ஆகுது. when the condition is not favorable during that time stem undergoes perenniation, dormancy period. சாயிலுக்குள்ளே அப்படியே இருக்கும். திரும்ப ஃபேவரபிள் கண்டிஷன் வரும்போது வந்து அதுலேருந்து நியூ பிளான்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஒரு டெம்பரரியாக வந்து டைட் ஓவர் கண்டிஷன்ஸ் அன்ஃபேவரபிள் ஃபார் க்ரோத். நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்டெம் ஸ்ப்ரிங் லைக் அப்பண்டேஜை வந்து மாடிஃபை ஆகிருக்கு. slender spirally coiled structures developed from axillary buds. That is important. இந்த tendrils எதுலேருந்து ஃபார்ம் ஆகுது, axillary buds, ஸ்டெம்மோட axillary budsலேருந்து. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படி பாருங்கள். இந்த பிளான்ஸ் வந்து டைரெக்டாக வந்து மேல் நோக்கி வளர முடியாது. அதனால் என்ன பண்ணுதுனாக்கா வந்து பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்டை ஹோல்ட் பண்ணிட்டு தான் மேலே ஏறுது. ஸோ அதனால் வந்து இது மேலே வளரத்துக்கு வந்து என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து அந்த டென்ட்ரில்ஸ் தேவைப்படுது. இட் ஹெல்ப் த பிளான்ட் பாடி டு கிளைம் அப்போர்ட் டைரக்ஷன். இது என்னென்ன பிளான்ஸில் இருக்குது, ஆல் கார்ட்ஸ், பீட்டர் கார்ட், குக்கும்பர், பம்கின்ஸ், வாட்டர்மெலன், கிரேப் வைன்ஸ், இந்த பிளான்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்டெம் என்னவா மாடிஃபை ஆகிருக்கு, டென்ட்ரில்ஸ் காயில்டு ஸ்ட்ரக்சராக மாடிஃபை ஆகிருக்கு. இந்த நெக்ஸ்ட்டு பாருங்கள், சில பிளான்ஸில் வந்து என்னவா மாடிஃபை ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து டர்ன்ஸாக மாடிஃபை ஆகிருக்கு. முள், டர்ன்னாக்கா அந்த முள், woody, straight and pointed structures developed from axillary buds. ஸோ இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ப்ரொடெக்ஷன். whether protection is the function of stem அப்படின்னாக்கா வந்து நோ. இது என்னென்ன பிளான்ஸில் இருக்குது அப்படின்னு பாருங்கள், வந்து சிட்ரஸ், பகன்வில்லா அப்படின்ற பிளான்ஸ்லாம் இருக்குது. சிட்ரஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் லெமன் பிளான்ட், பகன்வில்லா அப்படின்னாக்கா காகித பூச்செடி அப்படின்னு சொல்லுவோம். இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வந்து பைலோக்ளேடு. வாட் இஸ் பைலோக்ளேடு? The modified stem is flattened. It looks like in the form of green leaf-like structure. Green flattened or fleshy cylindrical stem containing chlorophyll for photosynthesis. இது மோஸ்ட்லி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜெரிக் ரீஜியனில் இருக்குது, அரிஸ் ஜோனில் இருக்குது. ஓப்பன்ஷியா இதில் ஸ்டெம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாட்டண்டாக இருக்குது, சப்பாத்தி கல்லின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், யூபோர்பியாவில் வந்து ஸ்டெம் இஸ் இன் சிலிண்ட்ரிக்கல் ஷேப். ஸோ இது கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பைலோக்ளேட் அப்படின்னாக்கா வந்து the stem is modified into green flattened leaf-like structure. A modified stem carry out the process photosynthesis. நார்மலாக லீவ்ஸ் தான் வந்து photosynthesis பண்ணும், ஆனால் இந்த பிளான்ட்டில் வந்து மாடிஃபைடு ஸ்டெம் வந்து photosynthesis பண்ணுது. நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்டோலன். இது என்ன பிளான்ஸில் இருக்குது, மின்ட் அண்ட் ஜாஸ்மின் பிளான்ட்டில் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பிளான்ட் க்ரோ ஆகுது. இதுலேருந்து ஒரு பிரான்ச் வந்து லேட் ஓவர் ஆன் த சாயில் சர்ஃபேஸ், பெண்ட் ஆகி சாயில் மேலே படுது. அது எங்கே படுதோ அங்கே வந்து அட்வான்சியஸ் ரூட்ஸ் ஃபார்ம் ஆகுது. Then again அங்கே நியூ பிளான்ட் ஃபார்ம் ஆகுது. Slender lateral branch that arise from the base of the main axis and after growing aerially for some time arc downwards to touch the ground. Plant grow ஆகுது, இந்த branch பாருங்க கொஞ்சம் வளர்ந்த பிறகு திரும்ப அது பெண்ட் ஆகி சாயில் மேலே படுது. சாயில் மேலே எங்கே படுதோ அந்த இடத்துல வந்து அட்வான்சியஸ் ரூட்ஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த இடத்துல திரும்ப ஒரு நியூ பிளான்ட் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்க, ஆப்செட் is a lateral branch with short internodes and each node bearing rosette of leaves and tuft of roots. Example வந்து aquatic plants like Pistia and Eichhornia கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், lateral branch ஸ்டெம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு branch ஃபார்ம் ஆகுது, ஷார்ட் branch. அந்த ஷார்ட் branchலேருந்து அகெயின் வந்து நிறைய லீவ்ஸ் ஃபார்ம் ஆகுது, நியூ பிளான்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த டைப் ஆஃப் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஆப்செட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் பாருங்கள், சக்கர். It is another kind of stem modification. இதுலேயும் வந்து இந்த lateral branch மெயின் ஸ்டெம்லேருந்து பாருங்கள் ஒரு lateral branch ஃபார்ம் ஆகுது. இந்த lateral branch வந்து ஒரு 50% வந்து சாயிலுக்குள்ளே எம்பெண்ட் ஆகிருக்கு, ரிமைனிங் 50% சாயிலுக்கு மேலே இருக்குது. ஸோ இந்த டைப் ஆஃப் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து சக்கர் டைப் ஆஃப் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், it grows horizontally beneath the soil and come out obliquely upward giving rise to leafy shoots. Example banana plant, pineapple plant and chrysanthemum plants வந்து இந்த டைப் ஆஃப் ஸ்டெம் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இந்த நெக்ஸ்ட் பாருங்கள், அண்டர் கிரவுண்ட் ஆஃப் ஸ்டெம். அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்
இங்கே அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ஒன் டைரெக்ஷனில் அப்படியே க்ரோ ஆகிட்டே போகுது. எக்ஸாம்பிள் கிராஸ் அண்ட் ஸ்ட்ராபெரியில். இதில் வந்து என்ன பாருங்கள், ஓல்டர் பார்ட்ஸ் டை ஆகிடுச்சு அப்படின்னாக்கா வந்து அதுலேருந்து ஒரு நியூ பிளான்ட் ஃபார்ம் ஆகுது டுவர்ட்ஸ் ஒன் வே டைரெக்ஷன். இது எப்படின்னாக்கா இட்ஸ் லைக் ரன்னர். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன வெஜிடேட்டிவ் பார்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து லீவ்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து ரூட் அண்ட் தர் மாடிஃபிகேஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஸ்டெம் அண்ட் தர் மாடிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம். இப்போ லீஃப் அண்ட் தர் மாடிஃபிகேஷன்ஸ். லீஃப் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் வந்து என்னது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டன்ட் ஸ்ட்ரக்சர், ஸ்டெம்லேருந்து ஃபார்ம் ஆகிற ஒரு ஃப்ளாட்டன்ட் ஸ்ட்ரக்சர். இது ஸ்டெம்மில் எந்த பார்ட்டில் அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோடல் ரீஜன், வேர் த லீவ்ஸ் ஆர் அட்டாச் டு த ஸ்டெம், தட் பர்டிகுலர் பார்ட் இஸ் கால்ட் அஸ் நோடல் ரீஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆக்சில் ஆஃப் லீவ்ஸ் வந்து பட்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ஆக்சிலரி பட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிலரி பட் டெவலப்ஸ் இன்டு பிரான்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. லீவ்ஸ் வந்து ஆரிஜினேட் ஃப்ரம் ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம் அண்ட் அரேஞ்ச் இன் தி அக்ரோபெட்டல் ஆர்டர். இங்கே இந்த டயக்ராமை பாருங்கள். லீவ்ஸ் என்ன ஃபார்மில் அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அக்ரோபெட்டல். ஓல்டர் லீவ்ஸ் ஆர் சீன் அட் த பாட்டம், எங்கர் லீவ்ஸ் ஆர் சீன் அட் தி டாப். இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு என்ன சொல்கிறாங்க, அக்ரோபெட்டல் ஆர்டர், அசெண்டிங் ஆர்டர்னு சொல்லலாம். வாட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் லீஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டோசிந்தசிஸ் அண்ட் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச். மெயின் ஃபங்க்ஷன், பிரைமரி ஃபங்க்ஷன்னா போட்டோசிந்தசிஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச், டிரான்ஸ்பைரேஷன் ஃபங்க்ஷனெல்லாம் வந்து இது பண்ணுது. லீஃபில் பாருங்கள் எத்தனை பார்ட்ஸ் இருக்குது, 3 மெயின் பார்ட்ஸ் இருக்குது. லீஃப் பேஸ், இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனை பாருங்கள். லீஃப் வேர் த லீவ்ஸ் ஆர் அட்டாச் டு த ஸ்டெம், அந்த பார்ட் என்ன சொல்கிறாங்க, லீஃப் பேஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டாக் இருக்குது, அதுக்கு பேர் பீட்டியோல்னு சொல்கிறாங்க. தென் இந்த எக்ஸ்பேண்டட் க்ரீன் பார்ட்டுக்கு வந்து லேமினா ஆர் லீஃப் பிளேட் அப்படின்னு சொல்கிறோம். ஒன் பை ஒன்னாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்து லீஃப் பிளேடு. இந்த லீஃப் பேஸ் வேர் த லீஃப் அட்டாச் டு ஸ்டெம், தட் பர்டிகுலர் பார்ட் இஸ் கால்ட் அஸ் லீஃப் பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லீஃப் பேஸில் வந்து ஸ்மால் லீஃபி அப்பண்டேஜஸ் இருக்கும், அதுக்கு பேர் ஸ்டிபியூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 லேட்டரல் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, ஸ்டிபியூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லீவ்ஸ் வித் ஸ்டிபியூல் ஆர் கால்ட் அஸ் ஸ்டிபிலேட். இது மோனோகாட்லிடன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா இந்த ஷீத். பனானா பிளான்ட்டில் கிளியராக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பனானா பிளான்ட்டில் இந்த லீஃப் பேஸ் வந்து இந்த ரோல்டு அரவுண்ட் 1 another டு ஃபார்ம் சூடோ ஸ்டெம், மேலே வந்து ஃபால் ஸ்டெம்மை வந்து ஃபார்ம் பண்ணும். அதே சுகர் கேன்லேயும் நீங்கள் கிளியராக அந்த ஸ்டெம்மை வந்து கவர் பண்ணியிருக்கோம். சில பிளான்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த லீஃப் பேஸ் வந்து ஸ்வெல்லனாக இருக்கும். இந்த ஸ்வெல்லன் லீஃப் பேஸ் இஸ் கால்ட் அஸ் பல்வைனஸ். இது எந்த பிளான்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து லெகுமினஸ் பிளான்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக் ஆஃப் த லீஃப் இஸ் கால்ட் அஸ் பேட்டியோல். இது லீஃபை வந்து டுவர்ட்ஸ் லைட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே போல் லீஃபை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வின் ப்ளோஸ், காற்றடிக்கும் போது வந்து இந்த லீஃபை இந்த பக்கம் அந்த பக்கம் மூவ் பண்ணுறதுக்கு, அதை கூல் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் லேமினா. இந்த எக்ஸ்பேண்டட் பார்ட், க்ரீன் எக்ஸ்பேண்டட் பார்ட் ஆஃப் த லீஃப் தான் என்ன சொல்கிறாங்க, லீஃப் பிளேடுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ப்ராமினென்ட் மிட்ரிப் இருக்குது. மிட்ரிப்லேருந்து லேட்ரல் வெயின்ஸ், அதே போல் அதிலிருந்து வந்து வெயின்லைட்ஸ் ஃபார்ம் ஆகுது. சரி, இந்த வெயின்ஸ் அண்ட் வெயின்லைட்ஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த லீஃப் பிளேடுக்கு தேவையான வாட்டர் மினரல் எலிமெண்ட்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே போல் ஃபுட் மெட்டீரியல் லீவ்ஸ்லேருந்து அதர் பார்ட்ஸுக்கு வந்து, அதாவது ஃப்ளோயமில் லோட் பண்ணுறதுக்கும் வந்து இதிலிருந்து தான் லோட் ஆகுது. சரி, நெக்ஸ்ட் பாருங்கள் வீனேஷன். நெக்ஸ்ட் டாபிக், the mode of arrangement of veins and veinlets on the leaf blade or lamina is called as venation அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் இந்த மிட்ரிப் இருக்குது, மிட்ரிப்லேருந்து லேட்ரல் வெயின்ஸ் ஃபார்ம் ஆகுது, வெயின்ஸ்லேருந்து வெயின்லெட்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வெயின்ஸ் அண்ட் வெயின்லெட்ஸ் அந்த லீஃப் பிளேட் இஸ் கால்ட் அஸ் venation அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2 டைப்ஸ் ஆஃப் venation இருக்குது, ரெட்டிகுலேட் venation அண்டு parallel venation. ரெட்டிகுலேட் venation எந்த பிளான்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து டைகாட்லிடன்ஸில் இருக்குது. இங்கே பாருங்கள் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன். இதில் ப்ராமினென்ட் மிட்ரிப் இருக்குது, மிட்ரிப்லேருந்து லேட்ரல் வெயின்ஸ் ஃபார்ம் ஆகுது, வெயின்ஸ்லேருந்து நியூமரஸ் வெயின்லைட்ஸ் ஃபார்ம் ஆகுது. வெயின்ஸ் அண்ட் வெயின்லைட்ஸ் டுகெதர் ஃபார்ம் நெட் லைக் அப்பியரன்ஸ் கால்ட் அஸ் வந்து ரெட்டிகுலேட் venation. ஸோ திஸ் டைப் ஆஃப் venation seen in dicotyledons. நெக்ஸ்ட் இன் மோனோகாட்லிடன்ஸில் பாருங்கள் parallel venation. இங்கே மிட்ரிப் இருக்குது, இந்த வெயின்ஸ் பாருங்கள் parallel to each other, veins parallel to each other on the lamina. So this kind of venation is called as parallel venation. So reticulate venation seen in dicotyledons, parallel venation seen in monocotyledons. Next heading பாருங்க, leaves வந்து எத்தனை டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. What are the types of leaves?
Based on the number of leaflets, leaves are classified into two types, simple leaf and compound leaf. ஒரே ஒரு லீஃப் இருந்ததுன்னா that is simple leaf. நிறைய leaflets அரேஞ்ச் ஆயிருந்ததுன்னா அது compound leaf அப்படின்னு சொல்றாங்க. compound leaf வந்து டூ டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க, pinnately compound and palmately compound சொல்லிட்டு. சரி, ஃபர்ஸ்ட் டைப் பாருங்க, சிம்பிள் லீஃப். இங்கே லேமினா இஸ் என்டையர், இந்த லேமினா பாருங்க கம்ப்ளீட்டா இருக்கு. இதில் வந்து இந்த இன்சிசன்ஸ் இன்ஃபோல்டிங்ஸ் வந்து இந்த மிட்ரிப்பை டச் பண்ணாது. இந்த லீஃப் வந்து இன்ஃபோல்ட் ஆகி இந்த மிட்ரிப்பை டச் பண்ணது அப்படின்னாக்கா வந்து அது காம்பவுண்ட் லீஃப் ஆகிடும். ஆனால் இங்கே பாருங்கள் எந்த இன்ஃபோல்டிங்ஸும் இல்லை. ஓகே, இந்த லீஃபும் பாருங்கள் இதில் வந்து ஸ்மால் இன்ஃபோல்டிங்ஸ் இருக்குது. இந்த இன்ஃபோல்டிங்ஸ் வந்து மிட்ரிப் வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலை அப்படின்னா அது சிம்பிள் லீஃப். அதே வந்து நெக்ஸ்ட் காம்பவுண்ட் லீஃபில் பாருங்கள், இந்த லேமினா என்ன இருக்குது பாருங்கள், இந்த லீஃப் பிளேடு வந்து ஃபோல்ட் ஆகி ஸ்மால் லீஃப்லெட்ஸாக டிவைட் ஆகிருக்கு. இன்சிசன்ஸ் ஆஃப் த லேமினா ரீச் அப் டு த மிட்ரிப் பிரேக்கிங் இன்டு நம்பர் ஆஃப் லீஃப்லெட்ஸ். இன்சிசன்ஸ் மிட்ரிப், இதுதான் வந்து மிட்ரிப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து காம்பவுண்ட் லீஃபில் வந்து அது என்ன சொல்லுவாங்க, பெடங்கல் ஆர் ரேக்கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. A bud is seen in the axil of petiole in simple and compound leaves but not in the axil of leaflets. இங்கே பாருங்கள், பட்ஸ் வந்து சிம்பிள் லீஃபோட ஆக்சிலில் ஃபார்ம் ஆகும், அதே போல் காம்பவுண்ட் லீஃபோட ஆக்சிலில் ஃபார்ம் ஆகும். ஆனால் இந்த லீஃப்லெட்ஸோட ஆக்சிலில் வந்து பட்ஸ் ஃபார்ம் ஆகாது. அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. சரி, காம்பவுண்ட் லீவ்ஸ் பாருங்கள், பேஸ்ட் ஆன் த மோட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீவ்ஸ் வந்து அதை டூ டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, pinnately compound leaves and palmately compound leaves. இந்த டயக்ராமை பாருங்கள், ஒரு மெயின் ஆக்சிஸில் நிறைய லீஃப்லெட்ஸ் அரேஞ்ச் ஆயிருந்ததுன்னா அது pinnately compound. இங்கே at the tip of the petiole many leaflets are attached, இது வந்து palmately compound leaf அப்படின்னு சொல்கிறாங்க. pinnately compound leaf, number of leaflets are present on common axis. இந்த காமன் ஆக்சிஸ் பேர் வந்து ரேக்கிஸ் ஆர் பெடங்கல்னு சொல்லுவாங்க. ரேக்கிஸ் ஆர் பெடங்கல், இதுதான் வந்து மிட்ரிப்பாக ஆக்ட் பண்ணுது காம்பவுண்ட் லீஃபில். ஸோ இங்கே பாருங்கள், இந்த லீஃப் பிளேடு வந்து சின்னதாக டிவைட் ஆகிருக்கு ஸ்மால் லீஃப்லெட்ஸாக. எக்ஸாம்பிள் நீம் பிளான்ட். அதே பால்மேட்லி காம்பவுண்ட் லீஃபில் வந்து பார்த்தீங்கன்னா லீஃப்லெட்ஸ் ஆர் அட்டாச்ட் ஆன் த காமன் பாயிண்ட் ஆஃப் தி petiole அட் த டிப் ஆஃப் த petiole. இங்கே 5 லீவ்ஸ் இருக்குது. இந்த 5 லீவ்ஸ் ஒரு காமன் பாயிண்டில் அட்டாச் ஆகிருக்கு லீஃப்லெட்ஸ். இது லீவ்ஸ்ன்னு சொல்ல முடியாது, லீஃப்லெட், ஏன்னா இது டுகெதராக வந்து ஒரு லீஃப், காம்பவுண்ட் லீஃப். எக்ஸாம்பிள் சில்க் காட்டன். நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், pilotaxy or pilotaxy. The mode of arrangement of leaves on the stem and the branches are called as pilotaxy அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஸ்டெம்மில் பாருங்கள் இந்த லீவ்ஸ் எப்படியெல்லாம் அரேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு, இங்கே வந்து only one leaf attached at each node, இது வந்து alternate அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், 2 leaves attached at each node, இது வந்து opposite. more than 2 leaves, that is hold pilotaxy. ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் pilotaxy என்ன பாருங்கள், alternate. how many leaves are attached at each node? சிங்கிள் லீஃப், ஒரே ஒரு லீஃப் அது நோடல் ரீஜனில் அட்டாச் ஆயிருந்ததுன்னா அது ஆல்டர்னேட். இதில் என்னென்ன பிளான்ட்டில் இருக்குது பாருங்கள், சைனா ரோஸ், மஸ்டர்ட் அண்ட் சன்ஃப்ளவர் பிளான்ஸில் வந்து இந்த டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. தென் ஆப்போசிட், பேர் ஆஃப் லீவ்ஸ், how many leaves? there are 2 leaves are attached at each node. இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்போசிட் பைலோடாக்ஸி அப்படின்னு சொல்கிறாங்க. இது கெலோட்ராபிஸ், எருக்கு செடி அண்ட் கொய்யா செடி கோவா பிளான்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், ஹோல்டு பில்லோடாக்ஸி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வந்து more than 2 leaves at each node. See the last diagram, more than 2 leaves at each node அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து அல்சோனியான்னு சொல்கிறோம் நம்ம. ஓகே, சேம் லைக் ஸ்டெம் லீஃப்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து சில மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இன் சம் பிளான்ஸ் லீவ்ஸ் கேரி அவுட் அதர் தேன் நார்மல் ஃபங்க்ஷன்ஸ், சச் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கால்ட் அஸ் மாடிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லீஃபோட நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு உங்களுக்கு தெரியும், போட்டோசிந்தசிஸ், மெயின் ஃபங்க்ஷன் போட்டோசிந்தசிஸ். அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்பைரேஷன் அண்ட் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் பண்ணுது. நான் சில பிளான்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து லீஃப் வந்து இந்த டென்ட்ரில்ஸாக மாடிஃபை ஆகிருக்கு, ஸ்ப்ரிங் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். சேம் லைக் ஸ்டெம்மில் பார்த்தோம், அதே போல் லீஃபில் என்ன பிளான்ட்டில், பீ பிளான்ட்டில் வந்து லீவ்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஸ்ப்ரிங் லைக் ஸ்ட்ரக்சர்ஸாக மாடிஃபை ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு சில பிளான்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து லீவ்ஸ் வந்து ஸ்பைன்ஸாக மாடிஃபை ஆகிருக்கு. எக்ஸாம்பிள் கேக்டஸ். ஸோ இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டெம் மாடிஃபைட் இன்டூ லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர், அதே போல் லீவ்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டூ ஸ்பைன்ஸ் இன் கேக்டை பிளான்ட். இந்த நெக்ஸ்ட் வந்து இந்த ஆனியன்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆனியன் கார்லிக்லலாம் வந்து ஸ்டெம்மில் இருக்கிற அந்த ஃப்ளஷி லீவ்ஸ் வந்து ஃபுட் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணுது. ஓகே, இது எல்லாமே வந்து மாடிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து சில பிளான்ஸில் வந்து இந்த ஸ்டாக் பாருங்கள், இந்த ஸ்டாக் ஆஃப் த காம்பவுண்ட் லீஃப் அப்படின்னு சொல்லலாம் நம்ம.
எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியன் அகேசியா, இந்த பிளான்ட்டில் வந்து the leaves are small and short lived. They are petioles modified into green flattened leaf like structure. Green and synthesized food material. இங்க பாருங்க, நார்மலாக லீவ்ஸ் தான் வந்து போட்டோசிந்தசிஸ் பண்ணும். ஆனால் இந்த ஆஸ்திரேலியன் அகேசியாவில் வந்து இந்த ஸ்டாக் இருக்கு இல்லைங்களா, லீஃப் ஸ்டாக், அது வந்து போட்டோசிந்தசிஸ் பண்ணி ஃபுட் மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன் பிக்சர் பிளான்ட் நெப்பந்தஸ் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லீஃப் பிளேடு பாட் லைக் மாடிஃபை ஆகிருக்கு. இந்த மாடிஃபைடு ஸ்ட்ரக்சர் வந்து இன்செக்ட்ஸை ட்ராப் பண்ணி அதுலேருந்து நைட்ரஜனை வந்து அப்டேக் பண்ணிது, பிளான்ட்டுக்கு வந்து தேவையான நைட்ரஜனை வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ பிளான்ஸ்லேயும் நான் வெஜிடேரியன்ஸ் இருக்குது, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த நெப்பந்தஸ், ட்ரெஸ்ஸிர் அண்ட் ஆல் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் நான் வெஜிடேரியன்ஸ் ஆஃப் த பிளான்ட் கிங்டமில் நான் வெஜிடேரியன்ஸ். ஸோ இந்த பிளான்ஸ் என்ன பண்ணுதுன்னா இன்செக்ட்ஸை ட்ராப் பண்ணி அதுலேருந்து நைட்ரஜன் எடுத்து பிளான்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இது வந்து லீஃபோட ஃபங்க்ஷனாக நோ அதர் தென் நார்மல் ஃபங்க்ஷன். இன்செக்ட்ஸை கேப்சர் பண்ணி அதுலேருந்து நைட்ரஜன், ஏன்னா ரூட் சிஸ்டம் தான் வந்து என்ன பண்ணும், மினரல் எலிமெண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணி பிளான்ட் கொடுக்கும். ஆனால் இங்கே லீவ்ஸ் பிளான்ட்டுக்கு தேவையான நைட்ரஜனை வந்து இன்செக்ட்ஸ்லேருந்து எடுத்து கொடுக்குது. ஸோ அதனால் இது எல்லாமே வந்து லீஃப் மாடிஃபிகேஷன் சொல்கிறாங்க. Thank you very much for listening our videos. Those who are watching our videos, you are requested to like, subscribe and share to your friends. All the best. ஸோ இந்த வீடியோங்களை நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறதுக்கு வந்து எங்கள் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.